இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-talk is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். சொல்லுங்க சார். ஒரு ஃபெடரேஷன் நாங்க டீம் ஹாக்கில இருந்து. சொல்லுங்க சார். நாங்க இங்க ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட் ஒண்ணு பண்ண போறோம் சார். எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும், ஸ்டாஃப்ஸ்க்கு, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, ரயில்வேஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சேர்த்து. சரிங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் நாங்க. ஸ்டேட் லெவல் விளையாடி இருக்கீங்கன்னு. சரி, உங்க பேருங்க? என்னோட பேர் தாமோதரன். சரிங்க. மல்டிநேஷனல் லெவல்ல வந்து ஆடுற பிளேயர்ஸை வச்சு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் மாதிரி ஒன்னு நடத்த போறோம் சார். சரிங்க. அதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் சார். நீங்க ஹாக்கி எப்ப விளையாடி இருக்கீங்க சார்? From 80 to 98. From 1982? இல்லங்க, 1980 to 98. 82 to 80 ல இருந்து 80 ல இருந்து 98 வரைக்கும் 18 வருஷமா விளையாடி இருக்கீங்களா சார்? நீங்க வந்து இது பண்ண ஹாக்கி இந்தியாவையா? இல்ல, டீம் ஹாக்கி. நாங்க டீம் ஹாக்கின்னு சொல்லிட்டு ஏற்கனவே துப்பாக்கி ஈவென்ட் பண்ணிருக்கோம் சார். தப்பா நினைக்காதீங்க. யார் சார் உங்களுக்கு என் நம்பர் கொடுத்தது? இவ்வளவு கரெக்டா பேசுறீங்க சார். இங்க ஹாக்கி விளையாடி அதுக்கப்புறம் இந்த முன்னாடி நாங்க டீம் ஹாக்கில துப்பாக்கி பண்ணோம்னு சொன்னோம்ல, அதுல ரைபிள் ஷூட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரோட டேட்டா பேஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாடுறதா இருந்தா எங்க சார் ஆடுறீங்க? இல்ல, இப்ப நான் இல்லங்க, இப்ப நான் 51 ஏஜ். பரவாயில்ல சார். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு டீமுக்கு கோல் கீப்பர் செலக்ட் பண்ணோம். அவருக்கு வந்து 81 வயசு. அந்த ஸ்பிரிட் தான் முக்கியம். அவர் எனக்கு பாலே கண்ணுக்கு தெரியாதுன்ட்டாரு. அது மாதிரி ஒரு மனுஷன் அவர். 81 வயசு. அவருக்கு வேற லைட்டா வந்து காதும் கேட்காது. இங்க கூட நம்ம எங்க டீமுக்கே வந்து ஒரு பிளேயர் இருக்காரு, கோல் கீப்பர். சரி சரி. அவர் இப்ப வந்து ஃபுல்லா டங்கட். டங்கட்டா? ஆமாமா. அவர் சாப்பிடாம இருக்க முடியாத நிலைமைக்கு ஆயிட்டாரு அவரு. அவர் பரவாயில்ல சார். ஒரு கட்டிங் ஊத்தி கொடுத்துட்டு அவரை ஃபார்வர்ட் ஆட விட்டுறலாம். எதிர்த்த டீமோட பிரச்சனை கிச்சனை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு நல்லது. சரி, நீங்க வந்து சென்டர் ஃபார்வர்ட் ஆடுறீங்களா? எங்க ஆடுறீங்க சார்? வளர்ந்தா வளரல. நம்ம வந்து ஃபிட் இல்லையே. என்ன வெயிட் நீங்க? 72. 72? பரவாயில்லையா? சரி சார், ஒரு சின்ன ஃபிட்னஸ் டெஸ்ட் ஒன்னு வைப்போம். அது நம்ம ஓவர் த போனே பண்ணிடலாம். ரொம்ப ஃபார்மாலிட்டிக்காக தான் அது. இது உங்களோட மூச்சு தேக பயிற்சிக்கான ஒரு டெஸ்ட்டுங்க. சரிங்களா? ஒரு விரல் எடுத்துக்கோங்க. ஆள் காட்டி விரலா இருந்தா நல்லது. ஒரு விரல் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டு இது நீங்களே கூட அடிக்கடி நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு மூச்சு பயிற்சி இது இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து விரல் எடுத்துட்டு அதை வாய்க்கிட்ட எடுத்துட்டு போங்க சார். சரி, எடுத்துட்டு போயிட்டீங்களா? அது எடுத்துட்டு போயிட்டு வாயில வச்சுங்க பாருங்க. உதட்டுல 2 உதட்லயும் படுற மாதிரி வைங்க. சரி, வச்சு அப்படி பண்ண முடியுமா பாருங்க. எவ்வளவு நேரம் பண்ண முடியும்னு. அது பரவாயில்ல சார். ஒரு 10 செகண்ட் பண்ண முடிஞ்சா போதும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு வாட்டி அதை ஒண்டி பண்ணி காட்டுங்களேன். எனக்கு பண்ண முடியுது. இல்ல, எனக்கு அந்த சவுண்ட் கேட்கணும் சார். அதுதான் ரொம்ப முக்கியம். கிளியரா, இன்னும் கொஞ்சம் கிளியரா. சார் கொஞ்சம் கிளியரா சார். நல்லா கரெக்டா பண்ணீங்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் கிளியரா பண்ணிருங்க. அப்படி. ரொம்ப நல்ல ஃபிட்டா தான் இருக்கீங்க போல இருக்கு சார். சென்டர் ஃபார்வர்ட்ல இருந்து உங்களை நாங்க பேக் குஸ்கோட்க்கு போடலாம்னு இருக்கோம் சார். பேக் குஸ்கோட் பொசிஷன். அது மாதிரி பொசிஷன் இல்லையா சார்? பேக் குஸ்கோட் பொசிஷன் தெரியாதா உங்களுக்கு? அந்த பொசிஷனே கிடையாது ஹாக்கில. என்ன சார், நீங்க விளையாடும் போது இல்லையா இல்ல இப்பவும் இல்லையன்றீங்களா? பொசிஷனே அந்த மாதிரி ஹாக்கில பேக் குஸ்கோட் பொசிஷனே கிடையாதுங்க. பேக் குஸ்கோட் இல்ல சார், பேக் ஃபுட்போர்ட். கோல் கீப்பர் இருக்காருல்ல சார், ஃபுல் பேக்னு சொல்லுவாங்க. நீங்க தான் வேற லாங்குவேஜ் சொல்றீங்க. நான் நீங்க எந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க? ஆஸ்திரேலியன் ரூல்ஸா இந்தியன் ரூல்ஸா? இந்தியன் ரூல்ஸ் தான். ஐயோ, நம்ம இந்த டோர்னமெண்ட் ஆஸ்திரேலியன் ரூல்ஸ்ல நடத்த போறோம். இல்ல, ரைட் ஃபுல் பேக், ரைட் ஆஃப், சென்டர் ஆஃப், லெஃப்ட் ஆஃப், ரைட் எஸ்எம், ரைட் இன், சென்டர் ஃபார்வர்ட், லெஃப்ட் இன், லெஃப்ட் எஸ்எம் நாங்க விளையாட காலம். இல்ல, இது எப்படி கிடையாது சார். ஆஃப், குவார்ட்டர், கட்டிங், 90 இப்படிதான். வெரி குட். இந்த பொசிஷனா சொல்றீங்க, சூப்பரா. இல்ல சார், இந்த பொசிஷன்ல தான் விளையாடுவோம். குவார்ட்டர் பொசிஷன், 90 பொசிஷன், கட்டிங்ல பாதி பொசிஷன். ஓகே. பொடி மாஸ் பொசிஷன் ஒன்னு இருக்கு சார். சார் பொடி மாஸ் பொசிஷன்ல வந்து நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் சார். நீங்க இந்த பொடி மாஸ் பொசிஷனை பத்தி கேளுங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா மிஸ்? நீங்க பேசுற முறையே சரியில்லையே. என்ன முறை சரியில்லை? நீங்க என்ன, இப்ப நான் ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன், போன பண்ணி 90 குவார்ட்டர் என்ன பாஸ் இதெல்லாம்? என்ன பாஸ்? பிளேயர் மாதிரி பேசலையே நீ. நான் பிளேயர் கிடையாது, நான் கோச். கோச் நாங்க போய் வெளிய பேசுங்க, தேவையில்லை எல்லாம். கோச்னா நான் தான் கோச்சுக்கணும், நீங்க கோச்சு கூடாது. போனை வச்சிட்டு நீங்க நான் இங்க மீட்டிங்ல இருக்கேன்ற திருப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே சார். என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் புரியல. தேவையில்லாம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. என் பேர் பாலாஜி, பிக் எஃப்எம்ல இருந்து உங்களுக்கு கூப்பிடுறேன். சரியா? சரிங்க, அவங்க கேட்டுக்கிறேன். இப்ப நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஃபோன் பண்ணி கேக்குறீங்களா? சார், ஆனா ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். Thank you so much. சார் வாங்க சார். இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 ல இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, only on 92.7
101.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம்.